வணக்கம் நண்பர்களே. என்னோட சின்ன அந்த மாடி தோட்டத்தில கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த புதினா காம்புகள் நட்டு வச்சு கொஞ்சம் புதினா செடிகள் வளர்ந்துருந்துச்சு. வணக்கம் நண்பர்களே. என்னோட சின்ன அந்த மாடி தோட்டத்தில கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த புதினா காம்புகள் நட்டு வச்சு கொஞ்சம் புதினா செடிகள் வளர்ந்துருந்துச்சு. இது வந்து ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுவாவே வாடிரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பட்டாணி தேங்காய் கூட்டு கல்யாண வீட்லலாம் வைப்பாங்க. இது வந்து ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுவாவே வாடிரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பட்டாணி தேங்காய் கூட்டு கல்யாண வீட்லலாம் வைப்பாங்க. கடாயில கடலெண்ணெய் இல்ல ரீஃபைண்ட் ஆயில் 1 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் 3லேருந்து 4 பல் பூண்டுகள நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய கீறி கீறி சேர்த்துக்கோங்க. கடாயில கடலெண்ணெய் இல்ல ரீஃபைண்ட் ஆயில் 1 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் 3லேருந்து 4 பல் பூண்டுகள நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய கீறி கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயம் பொன் முருகல் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை 1லேருந்து 2 கொத்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயம் பொன் முருகல் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை 1லேருந்து 2 கொத்து சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி 250 கிராம் இல்லைனா 1 கப் அளவு. நான் சீசன் அப்போ பச்சை பட்டாணி வாங்கி உரித்து க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பச்சை பட்டாணி 250 கிராம் இல்லைனா 1 கப் அளவு. நான் சீசன் அப்போ பச்சை பட்டாணி வாங்கி உரித்து க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில்